போட்டாங்க 2500 தரேன்னு சொல்லியிருந்தாருல, அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க, அதுதான் சொல்லிட்டாரு, ஆட்சியில் உட்காரவே சொல்லிட்டாரு. இப்போ எதுவுமே எதிர்பார்க்குற நிலைமைக்கு இல்லை, கஜானா காலியாக இருக்குது, கஜானா தான பேர். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தா நான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் செஞ்சாருன்னா ஓகே, இல்லைன்னா அது அவரோட விருப்பம். அது எதுவுமே கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக வர்றதில்லை. அதனால வந்து நான் இது சொல்கிறதுக்கு இல்லை. வரவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க, இப்போ நான் வந்து பூக்கடை தான் வச்சுருக்கேன், எனக்கு வரல, விதவி பணம் வர்றது கிடையாது, பென்ஷனும் ரேஷனில் பணம் போட்டு தரல. நீங்கள் சொன்னதும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா. கையில் காசு வேணும், காசு இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லைன்றாங்க, எல்லாம் சுரண்டிட்டாங்கன்றாங்க. என்னன்னு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, நம்ம பொதுமக்கள். திட்டத்துக்கு ஸ்டிக்கர் விட்டுறாங்க, எங்கள் திட்டத்தையே பேர் மாற்றி விட்டாரு, புதுசாக இது இல்லைன்றாங்களே. அதை எப்படி சொல்ல முடியும்? இதே ஜெயலலிதா ஆட்சி வந்தாலும் கருணாநிதி இப்படி தான் சொல்லுவார். கருணாநிதி ஆட்சி வந்து அவரே மாற்றிக்கிறாரு. ராமச்சந்திரான்ற பேரை தாமரைன்னு மாற்றினாங்க. அது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உதயநிதி முட்டை மார்க் கொடுத்துருக்காரு. மட்டும்தான் சாரை பார்க்க வந்தேன். நானும் ஒரு பெரிய ஃபேன் தான், சாரோட ஃபேனு. பாப்பாக்காக தானே அவ எங்க தெருவில் அப்படியே போட்டோ பார்த்தாலும் விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மாமான்னு. இன்னைக்கு அவ தூங்கிட்டு இருந்தா, நாங்க அப்படி இறங்கி வந்து எங்களை மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லுவார், நாங்க நினைச்சே பார்க்கல. என் பொண்ணு எந்திரிச்சிட்டா, அவர் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து, உண்மையாலுமே சாருக்கு ஒரு சல்யூட் தான். எந்த முதலமைச்சரும் இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்ச முதலமைச்சரும் இப்படி இறங்கி வந்து பீப்புள் கிட்ட இப்படி பேசி நாங்க ஒரு டைம் கூட பார்த்ததுல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சட்டசபை. அதை பத்தி சொல்லணும்னா, எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நியூஸ் தான் ஓடுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் இருந்திருக்காங்க, அவங்க பீரியட்ல கூட கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசுனீங்க. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு சமீபத்துல சிஎம் விஜய் அவர்கள் அரசு வேலை வழங்கியிருந்தாரு. உடனே அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்க போட்டு, உடனே கோர்ட்டும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த 31 அரசு வேலைகளையும் அப்பவே ரத்து பண்ணாங்க. உடனே இதை எதிர்த்து தமிழக அரசு இந்த வழக்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்க அவங்க குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டுபவர் என்றால் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கறதுல என்ன தப்பு? அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேலும் ஒரு அரசின் கொள்கை முடிவை கேள்வி கேட்க நீங்க யாருன்னு இப்படி சரமாரியா கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாம, ஒரு துயர சம்பவத்துல வந்து உங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த அரசு வேலைகளை ரத்து பண்ண உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சு அவங்கள டெம்பரவரியா அந்த வேலைகள்ல கண்டினியூ பண்ண விட்டுருக்காங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, தாவேக அரசு அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தப்போ எனக்கும் அதுல பல முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனா அந்த வேலைகளை பறிச்சு அதை ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில பெருமை பாடியது எனக்கு 2 3 கூட்டினா எத்தனை? 5ன்றது யார் தெரியுமா? VIJAY முடிஞ்சுதா? இந்த வருஷம் என்னது? 2026ல 2 இருக்குது. அதுல ஒரு 0 இருக்குது, ஒரு 6 இருக்குது. 22 0 6 அப்படி பிரிச்சுனா தளபதியோட பிறந்த நாள். இது எல்லாமே தளபதிக்கான ஆண்டு. தளபதி தான் முதல்வர், தளபதி தான் சிஎம். இத மாத்த எந்த கொம்பனாலே முடியாது. இதை எளிய தமிழ்நாடு ஃபுல்லா போட்டுக்கோ. இந்த தேதியும் அவருக்கு தான், இந்த வருஷமும் அவருக்கு தான். அவரு பிறந்ததே அதுக்கு தான். எது இந்த தேதி இந்த வருஷத்துக்காக தான் அவர் பிறந்தாரு. எப்போ? அப்போ